இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஸோ ஒயிட் ரைஸ்க்கு வச்சுட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவரைக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணலாம். ஃப்ரை மீன்ஸ் பருப்பு போடாமல் தேங்காய் போடாமல், இது ஆம்லா ரைஸுன்றதுனால சைட் டிஷ் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஆம்லா ரைஸ்க்கு வந்து இஞ்சி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆம்லாவை நல்லா துருவிட்டு சின்ன இருக்கு இல்லைங்களா, அந்த சின்னதாக கிரேட்டர் அதில் வந்து துருவிட்டு போட்டு சால்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டிங்கன்னா, வதக்கிட்டிங்கன்னா ஆம்லா ரைஸ் ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அது போட்டு வேக வச்சிருந்த அவரைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் இது ஓகேவாக இருக்கும் பருப்பு போடாமல் செஞ்சிங்கன்னா. இது கொஞ்சம் துவர்ப்புலாம் வந்து இஞ்சி போடும்போது கம்மியாகும். அந்த ஸ்வீட்னஸ் துவர்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த துவர்ப்பை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி இஞ்சி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த துவர்ப்பை எடுத்துரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ரைஸ் வந்து நீங்கள் ஆம்லாவாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஜூஸாக கொடுக்கலாம், ரைஸாக கொடுக்கலாம். இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே தூவி விட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து ஆம்லா ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் மணத்தக்காளி கீரை கிடச்சிது, அதனால் அதை வந்து அப்படியே பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய், வெங்காயம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அந்த மணத்தக்காளி கீரையை வந்து நல்லா அலசி பொடியாக நறுக்கிட்டு அதை அப்படியே எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணலாம். நம்ம தண்ணி எதுவுமே விட வேணாம், அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே வந்துடும். கடைசியாக தேங்காய் பூ, நல்லா தேங்காவை வந்து நம்ம பின்னாடி தோல் எடுத்துட்டு மிக்சிலே அரைச்சிட்டேன், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆம்லா ரைஸ் மேலே அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, மேலே வந்து அந்த பருப்பை தூவுன மாதிரி கொடுத்தோன்னா கிறிஸ்பியாக இருக்கும்.